எல்லாரும் இப்போ யோசிச்சு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அவருக்கு பிணை கிடைச்சிருக்குமா இல்லையாண்டு. ஸோ அந்த அப்டேட்டை உங்களுக்கு முதல் கட்டமாக நாங்கள் தரோம். இன்றைய தினம் வைத்தியர் அர்ஜுனா உடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கிலே நீண்ட வாத பிரதிவாதங்களுக்கு பின்னர் கட்டளை கவர்னர் நீதிமன்றம் வழங்கினால் ரூபாய் 50,000 பெறுமதியான 2 ஆட்களையும் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ள கடுமையான நிபந்தனையில் ஒருவர் அவருடைய இரத்த உறுத்தாக இருக்க வேண்டும் என வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வைத்தியர் நிபந்தனையின் அடிப்படையில் வைத்தியர் பிணையில் விடப்பட்டுள்ளார். தொடர்ந்து இந்த வழக்கானது இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு மீண்டும் அழைக்க தேதியிடப்பட்டிருக்கிறது. நீண்ட வாத பிரதிவாதங்களின் பிறகுதான் பிணையப்படப்பட்டுள்ளார். நீங்கள் உங்களுடைய முகப்புத்தகங்களில் தேவையில்லாத பிரசுரங்களை போட்டீர்களானால் அது அவருக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே ஆய்வு செய்து பாதகமான விடயங்களை, குறிப்பாக இந்த விடயம் வெளிவந்தது பின்னர் நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக உங்களுடைய பதிவுகள் அமைந்துள்ளது. தயவு செய்து அவற்றை தவிருங்கள். நீதிமன்றமானது தனக்கு முன்னால் உள்ள வழக்குகளை சாட்சியத்தின் அடிப்படையில் சீர்தூக்கி பார்க்குமே ஒழிய யாரையும் தனிப்பட்ட ரீதியாக பார்ப்பது அல்ல. உங்களுடைய முகநூல் பதிவுகள் நீதிமன்றத்தினுடைய செயற்பாடுகளை அவமதிப்பதாக அமைந்துள்ளது. தயவு செய்து அவ்வாறான நடவடிக்கைகளை நிறுத்துமாறு உங்களை நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.